ஃபர்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் பத்தி பார்த்துருவோம். per rounds கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $5041 அண்ட் சில்வர் ஒரு ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $77.4. சென்னையில 1 சவரன் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ₹1,16,000 அண்ட் 1 சவரன் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து ₹1,27,000. அடுத்து ஒரு ஆர்பிஐ டேட்டா என்ன சொல்லுதுன்னா இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து $6.71 பில்லியன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கோட டேட்டா. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டா பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து $717.06 பில்லியன். கோல்டு ரிசர்வ் டிக்ரீஸ் ஆனதான் ஃபாரெக்ஸ் ரிசர்வோட ஃபால்க்கு மெயின் ரீசனா இருந்திருக்கு. கோல்டு ரிசர்வ் டிக்ரீஸ் ஆனாலும் ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $570.05 பில்லியன். ஜனவரி லாஸ்ட் வீக் தான் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணியிருந்தது. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $723.7 பில்லியன். இப்போதைக்கு கோல்டு ரிசர்வ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா $123.4 பில்லியன். ஜனவரி லாஸ்ட் வீக்கும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கும் கம்பேர் பண்ணும்போது நியர்லி $14 பில்லியன் வந்து கோல்டு ரிசர்வ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து ரெலிகேர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிமர்ஜ் ஆக போகுது. பர்மன் ஃபேமிலி வந்து ரெலிகேர் குரூப்பை பிப்ரவரி 2025 டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இதுவாக தான் இருக்க போகுது. ஸோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் அண்ட் இன்சூரன்ஸ் பிசினஸை ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறாங்க. ஸோ ரெலிகேர் வந்து ரெலிகேர் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அண்ட் ரெலிகேர் ஃபின்வெஸ்ட் லிமிடெட் அப்படின்னு ரெண்டு கம்பெனியா ஸ்பிளிட் ஆக போகுது. ஸோ ரெலிகேர் என்டர்பிரைசஸோட ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 1:1 பேசிஸ்ல அவங்களுக்கு வந்து ரெலிகேர் ஃபின்வெஸ்ட் லிமிடெட் வந்து கிடைக்க போகுது. இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா Q1 FY28 முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெலிகேர் கம்பெனியை டேக் ஓவர் பண்ண பர்மன் குரூப் தான் பாத்தீங்கன்னா டாபர் பிராண்டை ஓன் பண்றாங்க. அடுத்து லூபினோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துரும். நெட் ப்ராஃபிட் வந்து 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2025 டிசம்பர் குவார்டர்ல 850 crores இந்த ப்ராஃபிட் வந்து இந்த இயர் டிசம்பர் குவார்டர்ல வந்து 1180 crores தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டிசம்பர் குவார்டர்ல லூபினோட டோட்டல் சேல்ஸ் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ₹7,100 crore. யூஎஸ் சேல்ஸ் வந்து 54%, குளோபல் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 44% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q3 FY26ல லூபினோட யூஎஸ் சேல்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3,113 crores. இந்தியா சேல்ஸ் வந்து 5.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2,036 crores. குளோபல் ஏபிஐ சேல்ஸ் அதாவது ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ட்டோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 219 crores. இது வந்து 24.1% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லூபின் வந்து டிசம்பர் குவார்டர்ல R&Dக்கு வந்து 535 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அல்கம் லேபார்டரிஸோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் வந்து 1.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 653 crores. அண்ட் அல்கம் லேபார்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்லூடெக் அப்படின்ற கம்பெனியில் வந்து 55% ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. டிசம்பர் குவார்ட்டரில் அல்கம் லேபார்டரிஸோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹3,736 crore. எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,736 crores-லேருந்து 3,045 crores-ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூ லேபர் கோட்ஸ்னால அல்கெம் லேபார்டரிஸ் வந்து 52.79 crores வந்து ஒன் டைம் எக்ஸப்ஷனல் காஸ்ட்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா சேல்ஸ் வந்து 5.5%, யூஎஸ் சேல்ஸ் வந்து 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இந்தியா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,495 crores அண்ட் டோட்டல் யூஎஸ் சேல்ஸ் வந்து 1,215 crores. ஸோ அல்கம் லேபார்டரிஸ் வந்து ₹43 வந்து டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி அப்படின்ற கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அமர் ராஜா கம்பெனியோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல சப்சிடரி ஸ்டார்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அண்ட் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா $5 million வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. Q3 FY25ல 298 crores இந்த நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் டிசம்பர் குவார்டர்ல வந்து 140 crores டிக்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3,272 crores-ல-இருந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிசம்பர் குவார்டர்ல வந்து 3,272 crores-ல-இருந்து 3,410 crores-ஆ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 405 crores-ல-இருந்து 374 crores-க்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜின் வந்து 12.4%-ல-இருந்து 11%-ஆ டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இயர் டிசம்பர் குவார்டர்ல டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3,203 crores. ஸோ நீங்கள் பார்த்த கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.